நீண்டதொரு உறுதிமிக்க போராட்டத்தை நடத்தி வருகிற இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த போராட்டத்தை வழிநடத்தி செல்கிற நண்பர் உதயகுமார் அவர்களே, புஷ்பராயன் அவர்களே, ஜேசுராஜா அவர்களே மற்றும் இருக்கிற போராட்ட குழுவை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட குழு சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு சார்பிலும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இங்கே நண்பர் உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடக்கிற நேரத்தில் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களோடு அவர்கள் பேசி இந்த போராட்டத்தில் தமிழக அரசினுடைய அணுகுமுறையை, அடக்குமுறையை, வழக்குகள் மூலமாக இந்த போராட்டத்தை ஒடுக்குவது என்கிற அந்த அணுகுமுறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த தொலைபேசியில் பேசுகிற போது பேசிக்கொண்டார்கள். இந்த பகுதியிலே நடந்து வருகிற இந்த போராட்டத்தின் மீது தமிழக அரசு, மத்திய அரசு ஒரு ஒடுக்குமுறையை காவல்துறை மூலமாக நடத்தக்கூடாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு சார்பிலேயே நாங்கள் கண்டன அறிக்கை என்பது வெளிவந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடந்த 2 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு சார்பிலே கண்டன அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையிலே நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டத்தில் இந்த பகுதி மக்கள் மீது, போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்கிற இந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற வேண்டும், ஒரு சுமூகமான நிலைமையை இந்த பகுதியிலே உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அடிமை இந்தியாவில் வெள்ளையர்கள் இந்தியர்கள் மீது போட்டு ஒடுக்கிய தேச துரோக வழக்குகளை எல்லாம் அன்றைக்கு விடுதலைக்காக போராடிய வ.உ. சிதம்பரனார் மீது அந்த வழக்கு பாய்ந்தது. அப்படிப்பட்ட காலனி ஆதிக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த வழக்குகளை கூட இன்றைக்கு இந்த பகுதியில் 6800 பேர் மீது இந்த வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு கண்டன அறிக்கை வெளியிட்டதோடு இதை கண்டித்து நேரடியாக கூடன்குளம் சென்று போராட்டக்காரர்களுக்கு இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்கிற அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதோடு திருநெல்வேலியிலே ஒரு கண்டன போராட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி முடிவெடுத்தது. அதன்படி நாங்கள் ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதுன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு காவல்துறை மறுத்தது. இன்றைக்கும் கூட இன்றைக்கு மாலையில் பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று சொல்லி நாங்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம். அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அவங்க எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் காவல்துறை அந்த அனுமதி கொடுத்ததை மறுத்ததை எதிர்த்து கூடங்குளம் பகுதி மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக அரசை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் பாளையங்கோட்டையில் நடத்துவது உறுதி என்கிற முறையிலே நாங்கள் இருக்கிறோம். ஒரு 277 நாட்களாக ஜனநாயக பூர்வமாக அறவழியில் நடக்கிற இந்த போராட்டம், இந்த போராட்ட குழுவினரோடு ஒரு சுமூகமான நிலைமையை உருவாக்க பேச்சுவார்த்தை, இதையெல்லாம் கைவிட மாட்டோம், இதை கைவிடுவோம், வழக்குகளை கைவிட மாட்டோம் என்கிற அணுகுமுறையை எதிர்த்து இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்களது தலைமையிலும், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் நூர் முகமது அவர்களது தலைமையிலும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இன்னைக்கு காலையில் கூட காவல்துறை சார்பில் கேட்டாங்க, நாங்கள் அனுமதியை மறுத்திருக்கிறோமே, நீங்கள் நடத்த போறீங்கன்னு சொல்லி. நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்தபடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது உறுதி, நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே போராட்டம் நடத்துகிற, ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துகிற உங்களது கருத்துக்களை
உங்கள் மீதான இந்த அடக்குமுறையை எதிர்த்து ஜனநாயக பூர்வமாக ஒரு கருத்து சொல்வதற்கான உரிமை கூட இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை எங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறதுங்கிறதை பற்றியெல்லாம் நண்பர் உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களின் மீதும் இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் மீதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளாக இருந்தாலும் சரி, அந்நிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்தியாவின் வாசல் கதவுகளை திறந்து வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உறுதிமிக்க போராட்டத்தை நடத்துகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தில் அம்பானியின் வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கு 5000 மெகாவாட், ஆனால் யூனிட் வரைக்கும் போகுது. சாதாரணமான நம்ம வீட்டுக்கு 200 யூனிட் கூட தேவையில்லை என்கிற அளவிற்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இப்படியான இந்தியாவின் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு எதிராக போராடுகிறோம். 2008 ஜூலை மாதம் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்திற்கு இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை இந்திய அரசு இடதுசாரிகளின் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு ஒரு கணம் கூட அனுமதிக்க கூடாது என்கிற முறையில் அன்றைக்கு இடதுசாரிகள் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவான வாபஸ் பெற்றோம். அன்றைக்கு அந்த அரசு கவிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு அந்த அரசு தப்பித்துக் கொண்டது. ஆனால் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மையை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறை 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பது தெரியும். அப்படியான ஒரு உறுதிமிக்க போராட்டங்களை அது எல்லா வகையிலும், அது அணுசக்தி ஒப்பந்தம் இராணுவ கூட்டாளி என்கிற வடிவத்தில் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சில்லறை வர்த்தகத்தில் ஒரு 5 கோடி பேர் அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த தொழிலில் எந்த ஒரு அந்நிய முதலாளிகளும் வந்து, அந்நிய மூலதனம் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை வர்த்தகர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதிமிக்க போராட்டத்தை நடத்துகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுதிமிக்க போராட்டத்தின் அடையாளம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகை மாலி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெண்மணி கிராமம் சாதாரண விவசாய கூலிகள் செங்கோடிக்கு பின்னால் அணிதிரண்டு தங்களது கூலிக்கான போராட்டத்தை ஏதும் அறியாத படிப்பறிவில்லாத அந்த மக்கள் செங்கோடிக்கு பின்னால் தங்களுக்கு அரைப்படி நெல் கூலி அதிகமாக வேண்டும் என்று நில பண்ணையார்களுக்கு எதிராக நடந்த வீரம் செறிந்த போராட்டம் 1970களில். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் 1967 வெண்மணி என்கிற கிராமத்தில், ஒரு சிறு கிராமத்தில் பண்ணையார்கள் தங்களது அடியாட்களோடு அங்கே இருக்கிற விவசாய கூலிகளை தாக்குகிற போது, அங்கே இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் ஒரு குடிசை வீட்டில் போய் தஞ்சமடைந்த போது, அந்த குடிசை வீட்டின் கதவுகளை வெளியே பூட்டி அந்த வீட்டின் கூரைகளை தீ வைத்ததில் 44 உயிர்கள் எரித்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு வெண்மணி கிராமம் இருக்கிற தொகுதி தான் அந்த கீழ்வேலூர் தொகுதி. அந்த பகுதி மக்களின் வீரம் செறிந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கியது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அப்படியான போராட்டங்களை இந்தியாவில், தமிழகத்தில், அது தீண்டாமை மாதிரியான இன்றைக்கும் நம் சமூகத்தில் இருக்கிற ஜாதிய பாகுபாடு மாதிரியான அந்த கொடுமைகளை எதிர்த்து மக்களின் உரிமைகளுக்காக, மக்களின் சமத்துவத்திற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அடக்குமுறை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜனநாயக பூர்வமாக நடத்துகிற உங்கள் இந்த போராட்டத்திலும் கூட தமிழக அரசு தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும். வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த மைதானத்தில் என்று பேசுவதைப் போலவே தமிழகம் எங்கும், நெல்லை மாவட்டம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடைவிடாத இயக்கங்களை உங்களுக்காக நடத்தும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.